இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருப்பது லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. லங்காவை பவுல்வலின் ஹத்தரின் எகாக் துப்பாத் என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது. உலக வங்கியினுடைய அறிக்கை, இலங்கையில் இருக்கிற 4 குடும்பங்களில் ஒரு குடும்பம் வறுமை கோட்டின் கீழே வாழ்கிறது. அதே நேரத்தில் இன்னும் 10% மக்கள் கடும் அவதானத்துடன் இருப்பதாக உலக வங்கியினுடைய அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி ஓரளவு நல்ல மட்டத்தில் இருக்கிறது என்பதான கருத்தினையும் உலக வங்கி கூறியிருக்கிறது. இது நிலையானதாக இருக்குமா இல்லையா என்பதை எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்பதும் உலக வங்கியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இதே செய்தியினை திவைன பத்திரிகை இவ்வாறு தருகிறது. துப்பத்கம ஹிவனகிஹின் என்பதாக இந்த செய்தியை அவதானிக்கலாம். அதே நேரத்தில் இதனோடு இணைந்து மேலும் பல தகவல்கள் பகிரப்படுகின்றன. மௌபிம பத்திரிகையும் இது தொடர்பான தகவலை முக்கிய செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. இலங்கையின் அண்மை கால பொருளாதார செயற்பாடுகள் வலுவாக இருந்தாலும் பொருளாதார மீட்சி இதுவரை முழுமையடையவில்லை என்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கு அவசரமாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் திறமையான பொது செலவினங்கள் தேவை என்று உலக வங்கி இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. எனவே பொருளாதாரம் வளர்ச்சி நெருக்கடிக்கு முன்னைய நிலைகளை விட தற்போதைய நிலைமை குறைவாக உள்ளது என்றும் வறுமை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது என்றும் உலக வங்கி இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஒவ்வொரு பத்திரிகைகள் ஒவ்வொரு தகவல்களை இவ்வாறு பகிர்ந்திருக்கின்றன. எனவே உலக வங்கியினுடைய அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான தகவலை இப்போது நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எனவே 2025 இலங்கையின் பொருளாதாரம் 4.6% வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இது 2025 3.5% குறையக்கூடும். 2026 இது 3.5% குறையக்கூடும். பொருளாதார நிலை வளர்ச்சி வலுவாகவும் பணவீக்கம் குறைவாகவும் வெளிநாட்டு வரவுகள் அதிகமாகவும் இருந்தாலும் பொருளாதார உற்பத்தி இன்னும் 2018 ஆண்டின் நிலைகளை விட குறைவாகவே உள்ளது என்பதும் குறிப்பிட்டு கூறப்படுகிறது. வறுமை குறைந்து வந்தாலும் இது 2019 ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. மேலும் 10% மக்கள் வறுமை கோட்டுக்கு சற்று மேலே வாழ்கிறார்கள். ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே நீடிக்கிறது என்னும் தொழிலாளர் சந்தை மெதுவாகவே மீண்டு வருகிறது. பல குடும்பங்கள் நெருக்கடியின் போது இழந்த வாழ்வாதாரங்களை இன்னும் மீட்கவில்லை என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீண்ட கால வளர்ச்சிக்கான சீர்திருத்தங்களின் அடிப்படையிலும் வளர்ச்சியை நிலைநிறுத்தவும் வறுமையை குறைக்கவும் உலக வங்கி சில முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. தனியார் துறை தலைமையிலான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சீர்திருத்தங்களை செயற்படுத்துதல், அதே நேரத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கான தடைகளை தளர்த்துதல், வணிகச் சூழலை மேம்படுத்துதல், வரி நிர்வாகத்தை நவீனமயமாக்குதல் மற்றும் நிலம் தொழிலாளர் சந்தைகள் தொடர்பான விதிமுறைகளை மேம்படுத்துதல் ஆகிய பரிந்துரைகளை உலக வங்கி இவ்வாறு முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கைக்கான உலக வங்கியின் முதன்மையான வெளியீடுகளில் ஒன்றான இலங்கை அபிவிருத்தி தகவல் அறிக்கை கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக வங்கியின் வெளிவிகார அதிகாரி ஃபெலிக்ஸ் கிங் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான குழும முகாமையாளர் கெவோக்ஸ் கியன், இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான உலக வங்கியின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வாக்கர், இலங்கைக்கான உலக வங்கியின் உள்நாட்டு பொருளாதார நிபுணர் சுருதி லக்ஷ்தர்ஷன் உள்ளிட்ட குழுவினரும் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது காணொலி வாயிலாக உரையாற்றிய உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான குழும முகாமையாளர் கெவோர்க் சர்ஜியன் இலங்கையின் பொருளாதார மீட்சியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதன்போது அவர் இலங்கை மக்களின் கடின உழைப்பு மற்றும் மீள்திறன் காரணமாக 2025 முதல் பாதையில் நாட்டின் பொருளாதாரம் 5% வளர்ச்சி கண்டிருக்கிறது. தொழில்துறை, அதிரத்தில் சேவைத்துறைகள், பணவீக்கம் குறைதல், கடன் அணுகல் மேம்பாடு, அரசாங்க நிதி மற்றும் வெளிநாட்டு கையிருப்பு ஆகியவற்றில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் பொருளாதாரம் இன்னும் நெருக்கடிக்கு முந்தைய நிலைக்கு திரும்பவில்லை என்றும் வறுமை விகிதங்கள் உயர்வாகவே நீடிப்பதோடு ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு தீவிரமான கவலையாக இருக்கிறது. வலுவான மற்றும் அவசரமான சீர்திருத்தங்களை செயற்படுத்த தவறினால் 2026 மற்றும் 27 ஆண்டுகளில் வளர்ச்சி 3% என்ற மிதமான அளவில் இருக்கும். நீண்ட கால வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் வறுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் நிலையான மற்றும் ஒத்திசைவான கொள்கைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது அவசியம். வர்த்தக தடைகளை அகற்றி முதலீட்டு சூழலை மேம்படுத்த வேண்டும் என்றும் வரிமுறையை நவீனமயமாக்குவது மற்றும் வணிகங்களை வளர்த்து வேலைகளை உருவாக்குவதை எளிதாக்குவது போன்ற முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுத்துறையில் நிதி பற்றாக்குறை உள்ளதால் தனியார் துறை தலைமையிலான வளர்ச்சிக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் மொத்த செலவில் சுமார் 80% பொதுத்துறை சம்பளம், நலத்திட்டங்கள் மற்றும் வட்டி செலுத்தல்களுக்கு பயன்படுகிறது. உட்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முதலீடுகளுக்கு இடமளிக்க தற்போதுள்ள பொது செலவினங்களின் திறன் மற்றும் தாக்கத்தை மேம்படுத்துவதற்கு கணிசமான வாய்ப்பு உள்ளது என்றும் மேலும் அவரால்
இவ்வாறான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கை 2025ஆம் ஆண்டில் பொருளாதார மட்டத்தில் பலமான வளர்ச்சியை அடையும் என உலக வங்கி எதிர்கூறியிருக்கிறது. ஆனால் 2026இல் இது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் நீண்ட கால நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வியூகமிக்க மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே விடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. இது பொருளாதார மீழ்ச்சி தொடர்பான உலக வங்கியினுடைய நடவடிக்கை குறித்தான தகவல்கள், அதாவது அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற அறிக்கை. நேற்றைய தினம் இது தொடர்பான வெளிப்படுத்தல் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது.